ஏன்னா பெற்றோர்களை பார்ப்பது என்பது ஒரு சட்டத்தின் மூலமாக வலியுறுத்தி சொல்லக்கூடிய ஒன்றா? நன்றாக யோசித்து பாருங்கள். நம்ம எல்லாம் பெற்றெடுத்த தாய் தந்தை தாய்மார்கள் பிள்ளைகளுக்கு பால் கொடுப்பதற்கு, அவர்கள் பசித்தால் அவர்களுக்கு உணவு தருவதற்கு ஏதாவது சட்டம் இயற்றினார்களா? இதெல்லாம் இயல்பான ஒன்று, இயற்கையான ஒன்று. இந்த ஒரு பார்வை ஏன் பிள்ளைகளுக்கு வரமாட்டேங்குது? நம்மளை பெற்றிருக்கிறாங்களா, வளர்த்திருக்கிறாங்களா, அவங்களுக்கு இன்னைக்கு முடியாமல் போய்விட்டதே, தள்ளாத வயதை அடைந்து விட்டார்களே, முதியவர்களாக மாறிவிட்டார்களே, அவங்களை பார்த்துக் கொள்வது பிள்ளைகளின் கடமை ஏன் வரமாட்டேங்குது? பெற்றோர்களை பாதுகாப்பதற்கு சட்டம் இயற்ற வேண்டிய ஒரு சூழல் வந்திருக்கிறதே, துரதிருஷ்டவசமானது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நிலைமை மிக மோசமாக போய்கொண்டு இருக்கிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, செய்தியும் சிந்தனையும் என்கின்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக பல்வேறு அண்மை செய்திகளை நாம் அறிந்து வருகிறோம். இதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய தினம் நாம் அறிந்து கொள்ளவிருக்கின்ற செய்தி எதை பற்றியது என்று சொன்னால், அண்மையில் தெலுங்கானா மாநிலத்தில் ஒரு சட்டத்தை அந்த மாநிலத்தை ஆளக்கூடிய அந்த அரசாங்கம் முழு ஆதரவுடன் இயற்றியிருக்கிறது. என்ன சட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெலுங்கானா ஊழியர்கள் பொறுப்புணர்வு மற்றும் பெற்றோர்கள் ஆதரவு அளிப்பதை கண்காணித்தல் 2026. இந்த சட்டத்தை அங்கு ஆளக்கூடிய அந்த மாநில அரசாங்கம் ரேவந்த் ரெட்டி அவருடைய தலைமையில் ஆளக்கூடிய காங்கிரஸ் உடைய அந்த மாநில அரசாங்கம் இந்த சட்டத்தை இயற்றி இருக்கிறது. அப்ப இதன் மூலமாக அங்கு என்னெல்லாம் அந்த சட்டத்தின் அம்சங்கள் என்ன, எதற்காக இந்த சட்டத்தை இயற்றியிருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கும் பொழுது, தற்போது நாம் பார்க்கக்கூடிய இந்த சூழலில் பெற்றோர்களை அவர்களை பராமரிக்காமல் கைவிடக்கூடிய ஒரு நிலை என்பது அதிகரித்து வரக்கூடிய ஒரு சூழல் என்பதை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இதில் எல்லாரும் அடங்குவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பிள்ளைகள் தங்களை பெற்றெடுத்த அந்த பெற்றோர்களை அவர்களை பராமரிக்கக்கூடியவர்களாகவும் இருக்கின்றார்கள். ஆனால் இன்னொரு பக்கத்தில் நாம் பார்க்கும் பொழுது, தன்னை பெற்றெடுத்த அந்த பெற்றோர்களை கைவிடக்கூடிய பிள்ளைகளையும் நம்மளால் பார்க்க முடிகிறது. அப்போ இந்த நிலையை உணர்ந்து அப்போ அங்கே இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள், அதே மாதிரி தனியார் ஊழியர்கள், அதே மாதிரி மற்ற துறையை சார்ந்தவர்கள், இவர்கள் எல்லாம் அவசியமாக பெற்றோரை என்ன செய்ய வேண்டும், அவங்க கண்காணிக்க வேண்டும். இந்த சட்டம் அதற்காகத்தான் இயற்றப்பட்டிருக்கிறது. இதில் என்ன அம்சம்னு பார்த்தீங்கன்னா, அப்படி இவங்க கண்காணிக்கலை, அந்த பெற்றோர்களை இவங்க சரியாக பார்க்கல அப்படின்னா, பாதிப்புக்குள்ளாகக்கூடிய அந்த பெற்றோர்கள் சட்டத்தின் வாயிலாக அதற்கு ஒரு வாரியமும் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதில் என்ன செய்வாங்கன்னா, கிளைம் பண்ணலாம். கிட்டத்தட்ட அந்த பிள்ளைகளின் மாத சம்பளத்திலிருந்து 15%, 10,000க்கு அதற்கு மிகாமல் 10,000 வரைக்கும் என்ன செய்யலாமா, இந்த மாதிரி பெற்றோர்களை கண்காணிக்கவில்லை என்று சொன்னால் அந்த பிள்ளைகளுடைய சேலரியில் இருந்து அரசாங்கமே என்ன செய்து பிடித்து இந்த மாதிரி பெற்றோர்களுக்கு கைவிடப்படக்கூடிய அந்த பெற்றோர்களுக்கு செலவிட வகை செய்யக்கூடிய அந்த அடிப்படையில் இந்த சட்டம் என்பது இயற்றப்பட்டு இருக்கிறது. அப்போ ஒரு பார்வையில் நம்ம பார்க்கும்போது, இன்றைக்கு அதிகமான முதியோர்கள் பிள்ளைகளால் கைவிடக்கூடிய அந்த சூழலினால் ஆங்காங்கே அவர்கள் படக்கூடிய சிரமங்கள், இதையெல்லாம் நம்ம கண்கூடாக பார்க்கும் பொழுது நம்ம மனசுல ஒரு சின்ன ஒரு ஆறுதலை இந்த சட்டம் என்ன செய்து ஏற்படுத்துகிறது. ஏன்னா மற்ற எத்தனையோ மாநிலங்கள் இருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் இந்த மாநில அரசாங்கம் என்ன செஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெற்றோர்களுடைய நலன் சார்ந்து அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக இப்படி ஒரு சிந்தனையை, ஒரு சட்டத்தை, ஒரு உருவாக்கத்தை அவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அப்படி ஒரு பார்வையில் ஓகே தான் என்று சொல்ல தோணுகிறது. ஆனால் இன்னொரு பக்கத்தில் மிக கடுமையான ஒரு வேதனையை நமக்கு தருகிறது. ஏன்னா பெற்றோர்களை பார்ப்பது என்பது ஒரு சட்டத்தின் மூலமாக வலியுறுத்தி சொல்லக்கூடிய ஒன்றா? நன்றாக யோசித்து பாருங்கள். நம்ம எல்லாம் பெற்றெடுத்த தாய் தந்தை தாய்மார்கள் பிள்ளைகளுக்கு பால் கொடுப்பதற்கு, அவர்கள் பசித்தால் அவர்களுக்கு உணவு தருவதற்கு ஏதாவது சட்டம் இயற்றினார்களா? பிள்ளை அழுவும் போது நீங்க கரெக்டா பால் கொடுக்கணும், பிள்ளை பசிக்கும் போது கரெக்டா நீங்க சாப்பாடு அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சட்டம் போட்டாங்களா? அல்லது தந்தைக்கு சட்டம் போட்டாங்களா? அவர் அந்த பிள்ளையை நீங்கள் சரியான முறையில் படிக்க வைக்க வேண்டும், அதற்காக நீங்கள் காலம் நேரம் பார்க்காமல் காலையிலும் மாலையிலும் எல்லா நேரத்திலும் நீங்க உழைக்க வேண்டும், அந்த பிள்ளையின் நலனுக்காக நீங்க பொருளாதாரத்தை திரட்ட வேண்டும், அந்த புள்ள நல்லா படிச்சு காலேஜில் உயர்ந்த படிப்பை நிறைவேற்றி நல்ல விதமாக வருவதற்கு நீங்க லட்சக்கணக்கில் ஃபீஸ் கட்டணும். இதெல்லாம் ஏதாவது சட்டம் போட்டாங்களா? சட்டம் போடவில்லை. இதெல்லாம் இயல்பான ஒன்று, இயற்கையான ஒன்று. அவங்க என்ன செய்யறாங்க, தான் பெற்ற பிள்ளை
அந்த பிள்ளை நன்றாக இருக்க வேண்டும் என்று அந்த தாய் ஒவ்வொரு நாள் என்ன செய்கிறாங்க, அவர்களை குறித்து யோசிக்கின்றார்கள். தான் சாப்பிடவில்லை என்றால் கூட தன்னுடைய பிள்ளை சாப்பிடாமல் இருந்துவிடக் கூடாது, பசியோடு இருந்துவிடக் கூடாது என்று அந்த தாய் என்ன செய்கிறாங்க. இதுக்கெல்லாம் சட்டம்லாம் யாரும் போடலங்க. அழுகிற குழந்தைக்கு பால் கொடுக்கறதுக்கு ஏதாவது சட்டம் போட்டாங்களா? அதுபோல தந்தை தன்னுடைய கடமையை உணர்ந்து அவர் என்ன செய்கிறார், தன்னுடைய பிள்ளைகளுக்காக உழைக்கின்றார். அதே போன்று பிள்ளைகளும் தங்களுடைய பெற்றோர்களை பார்க்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும், பராமரிக்க வேண்டும். ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு சட்டம் தேவைப்படுது. ஒரு விதத்திலங்க இன்னைக்கு பிள்ளைகள் பெற்றோர்களை கைவிடுகின்றார்கள் என்ற அந்த அடிப்படையில் இந்த சட்டம் ஒரு ஆறுதலாக இருந்தாலும், இன்னொரு பார்வையில் நீங்க பார்க்கும் பொழுது இயல்பாக பெற்றோர்களை கவனிக்க வேண்டிய பிள்ளைகள் இவர்களுக்கு சட்டம் போட்டு அழுத்தம் கொடுத்து இவர்கள் பெற்றோர்களை பார்க்க வேண்டிய ஒரு நிலையை குறித்து நாம கவலைப்பட்டே ஆக வேண்டும். அப்படி ஒரு நிலை. பெத்தெடுக்கிற தாய் தந்தையை பார்க்க முடியாதா? பெத்தெடுக்கிற அப்பா அம்மா பராமரிக்க முடியாதா? அப்ப இதுல என்ன செய்யணும், நம்ம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு தருணத்தில் இருந்து கொண்டு இருக்கிறோம். ஏன்னா அந்த செய்தியை வெளியிடக்கூடிய நாளிதழ் அது போன்று அதை படிக்கக்கூடிய நமக்கெல்லாம் கூட என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு சூழல், பெற்றோர்களை பாதுகாப்பதற்கு சட்டம் இயற்ற வேண்டிய ஒரு சூழல் வந்திருக்கிறதே, துரதிருஷ்டவசமானது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நிலைமை மிக மோசமாக போய்கொண்டு இருக்கிறது. இதுல நம்ம என்ன கவனிக்கணும் பார்த்தீங்கன்னா, இந்த செய்தியுடைய மிக முக்கியமான தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் அவங்க என்ன செய்யிருக்காங்க, ஒரு சட்டம் போட்டிருக்கிறாங்க, அதன் மூலமாவது பயன்பெறட்டுமே அப்படின்னு பார்த்து. ஆனா பிள்ளைகளாக இருக்கக்கூடிய எந்த பகுதியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் நாம நம்மளுடைய பெற்றோர்கள் விஷயத்தில் நம்ம எவ்வாறு நடந்து கொள்கிறோம். என்னதான் நீங்க சட்டம் போட்டு இது பண்ணா கூட, ஏன்னா உங்களுக்கு இன்னும் சில தகவல்லாம் சொல்றாங்க. அதாவது 2007 மத்திய அரசாங்கம் கூட ஒரு சட்டத்தை போட்டிருக்கிறாங்க. அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, பெற்றோர்களை பராமரிக்காத பிள்ளைகிட்ட இருந்து ஒரு 10,000 ரூபாய் வாங்கி பெற்றோர்களுக்கு கொடுப்பது. அதே போன்று இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு எழுதி வைத்து விடுவார்கள் சொத்துக்களை. பிள்ளைகள் உரிய முறையில் பெற்றோர்களை கவனிக்கவில்லை என்றால் அந்த எழுதி வைத்ததை செல்லாது என்று அறிவித்து மீண்டும் பெற்றோர்களுக்கே அந்த சொத்தை என்ன செய்ய முடியும், மீட்டு தரக்கூடிய வகையில் அப்படி ஒன்று இருக்கிறது. 2007 இந்த மாதிரி ஒரு நிலை இருக்கிறது, அப்படி ஒரு தகவல் இருக்கிறது. ஆனா நீங்க இதை நல்லா ஆழமா யோசிச்சு பார்த்தீங்கன்னா இதுல ஒரு பாயிண்ட் இருக்குங்க. தாயும் தந்தையும் அவருடைய அந்த பாசம் என்பது அப்பழுக்கற்றது. எந்த விதமான நோக்கமும் இல்லாமல் தன்னுடைய பிள்ளைகள் அவங்க நல்லா இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்கள் செலுத்துகின்ற அந்த அன்பு பாசம். ஆனா நீங்க பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வயதானவர்களை பராமரிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கூட அதுல ஒரு சில பேருக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. என்ன நோக்கம்? நம்ம பார்த்துக்கிட்டா தான் அவங்களுடைய பொருளாதாரம் என்பது நமக்கு வரும். செல்வத்தை, அந்த பொருளாதாரத்தை நம்மளுடைய பேரில் அவர்கள் எழுதி வைப்பார்கள். இன்னும் இதுல சில பிள்ளைகள் என்ன செய்யறாங்க தெரியுமா, பெற்றோர்களிடம் அன்பாய் இருப்பது போன்று பவ்யமாக இருந்துவிட்டு அந்த சொத்துக்களை தங்களுடைய பேரில எழுதப்பட்ட பிறகு அவர்களை உதாசீனப்படுத்துகிறார்கள். அவ அந்த ஒரு நிலையை என்ன செய்திருக்கிறாங்க. அப்படி செய்தால் அந்த பிள்ளைகள்கிட்ட இருந்து அந்த சொத்தை மீண்டும் பெற்றோர்களுக்கே மீட்டு தரப்படும், திருப்பி ஒப்படைப்பதற்கு வழிவகை செய்யக்கூடிய ஒரு சட்டமும் இருக்கின்றது. ஆனா இப்படிலாம் இருந்தாலுங்க ஏட்ல இருக்குல்ல, ஏன்னா நிறைய விஷயங்கள் நீங்க பாத்தீங்க அப்படின்னா சட்டமாக இருக்கும், நடைமுறையில் இருக்குமான்னு பார்த்தா இருக்காது. அப்ப நாம தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்கள் எப்படி தாய் தந்தை அப்பளுக்கு இல்லாமல் நம் மீது பாசம் வைத்து உரிய நேசத்தோடு நம்மளை வளர்த்து பெரியாளாக ஆக்கி நமக்காக எப்படி உழைத்தார்களோ அதுபோன்று நம்மளுடைய பெற்றோர்களை நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் அவர்களை பராமரிக்க வேண்டும், அவர்களை கவனிக்க வேண்டும், உரிய முறையில் அவர்களுக்கு நாம் பணிவிடை செய்ய வேண்டும், அதை உளமாற செய்ய வேண்டும். ஒரு சட்டம் போட்டோ அல்லது கட்டாயப்படுத்தியோ நிர்பந்தப்படுத்தியோ செய்வது இல்லை. இதுல திருமறை குரான் இப்போது இந்த சட்டங்கள்லாம் வந்திருக்கிறது, இது ஒரு பார்வை. ஆனால் இறைவனின் மார்க்கமாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தில் மிக அழகான முறையில் மனிதர்கள் அனைவர்களுக்கும் வழிகாட்டக்கூடிய இந்த மார்க்கத்தில் மிக அழகாக சொல்லப்படுகின்ற செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெற்றோர்களாக இருப்பவர்கள் அவர்களை நீங்கள் மதிக்க வேண்டும், அவர்களுக்கு நீங்கள் பணிவிடை செய்ய வேண்டும், அவர்கள் முதியோர்களாக வயதானவர்களாக அந்த நிலை ஏற்படும் போது அவர்களை நோக்கி நீங்கள் சீ என்று கூட சொல்லக்கூடாது.
எப்படிப்பட்ட மார்க்கம் பார்த்தீங்களா? எப்படி ஒரு அழகான கட்டளையை இறைவன் சொல்கின்றான் பார்த்தீங்களா? பெற்றோர்களை பார்த்து பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாதா, நீ சீ என்று கூட சொல்லக்கூடாது. ஒரு சமயம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு தோழர் கேட்கின்றார். அந்த காலத்துல போர் நடக்குங்க. அப்ப போருக்கு போகக்கூடிய ஒரு அனுமதி கேட்கும் போது இறை தூதர் முகமது நபி அவர்கள் அவரிடத்தில் திருப்பி கேட்கின்றார்கள், உங்களுக்கு வயதான பெற்றோர்கள் இருக்கின்றார்களா? ஆம் இருக்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதரே. அப்படி என்றால் நீங்கள் போருக்கு செல்ல வேண்டாம், நீங்கள் உங்களுடைய பெற்றோர்களை கவனியுங்கள். எப்படிப்பட்ட வழிகாட்டுதல் பார்த்தீங்களா? இவ்வளவு முக்கியமான விஷயங்க இது. பெற்றோர்களை கவனிப்பது என்பது, அவர்களை பராமரிப்பது என்பது, அவர்களை அன்போடு அரவணைப்போடு பார்த்து கொள்ள வேண்டும். அவர்களிடத்திலே முகம் சுளிப்பதோ, அவர்களை திட்டுவதோ, அவர்களை பேசுவதோ, அதனால தான் இருப்பதிலேயே ரொம்ப சின்ன ஒரு வார்த்தை அப்படின்னு சொன்னா சி அப்படின்னு சொல்றது. இப்படி கூட உங்களுடைய பெற்றோர்களிடத்திலே நீங்கள் நடந்து கொள்ளக்கூடாது என்று இஸ்லாமிய மார்க்கம், இறைவனின் மார்க்கம், திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. முகமது நபி அவர்கள், இறை தூதர் அவர்கள் சொல்லுகின்றார்கள், நீங்கள் போருக்கு போய் அர்ப்பணியை செய்வதை விட உங்களுடைய பெற்றோரை கவனிங்கள், அது ரொம்ப முக்கியமானது என்று வலியுறுத்தி சொல்லுகின்றார்கள். அப்ப இந்த கருத்தின் அடிப்படையில், இந்த செய்தியின் வாயிலாக பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாம் அனைவரும் நம்மளுடைய பெற்றோர்கள் எப்படி சுயநலம் இல்லாமல் நம்மை பாதுகாத்தார்களோ, பெற்று வளர்த்தார்களோ, நீங்க ஒவ்வொன்றுக்கும் சட்டம் போட்ட முடியுமாங்க? நீ நல்லா ஆழமா யோசிச்சு பாருங்க. நம்மளை தூக்கி வளர்த்து நம்மளை வளர்த்தாங்கள, உணவு கொடுக்கிறது, தண்ணீர் கொடுக்கிறது, நம்மளை படிக்க வச்சது, நமக்கு ஆடை வாங்கி தருவது, இப்படி ஒவ்வொன்றுக்கும் சட்டம் போட்டா நடக்குமா? அப்ப இது பாசத்தின் விளைவாக நடக்கக்கூடிய ஒன்று. அவங்க அதை கடமை நினைக்கிறாங்க. தங்களுடைய பிள்ளைகளை நான் பார்ப்பது, அவர்களை வளர்ப்பது தங்களுடைய கடமை. இனிமே உலகமே எங்க பிள்ளைங்க தான். எத்தனையோ பெற்றோர்கள் இனிமே அவர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமைகள் நாங்கள் உரிய முறையில் செய்ய வேண்டும். இந்த அடிப்படையிலான இந்த ஒரு பார்வை ஏன் பிள்ளைகளுக்கு வரமாட்டேங்குது? நம்மளை பெற்றிருக்கிறாங்களா, வளர்த்திருக்கிறாங்களா, அவங்களுக்கு இன்னைக்கு முடியாமல் போய்விட்டதே, தள்ளாத வயதை அடைந்து விட்டார்களே, முதியவர்களாக மாறிவிட்டார்களே, அவங்கள பார்த்துக்கொள்வது பிள்ளைகளின் கடமை ஏன் வரமாட்டேங்குது? அப்ப இந்த அடிப்படை இயல்பாக நாம் என்ன செய்யணும், உணர வேண்டும். ஒரு விஷயத்துக்காக என்ன செஞ்சிருக்காங்க, சட்டத்தை அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க, இப்படியாவது நடக்கட்டுமே. ஆனா சட்டம் போட்டு செய்யக்கூடிய ஒன்று இது இல்லை. நாமளே உணரும், பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாமளே நம்மளுடைய பெற்றோர்களை சரியான முறையில், உரிய முறையில் கவனிக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்க வேண்டும். இப்படி இதாங்க தீர்வு. என்னதான் நீங்க எத்தனை சட்டம் வந்தாலும் சரி, நீங்க அதை ஓரளவுக்கு கடைபிடிக்கக்கூடிய மக்கள் இருந்தாலும் சரி, ஏன்னா பல்வேறு சட்டங்கள் இன்னைக்கு ஏட்டில் தான் இருக்கு. ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த அடிப்படையை உளப்பூர்வமாக, நான் என்னுடைய பெற்றோரை பார்க்க வேண்டும், இஸ்லாம் சொன்ன அடிப்படையில் சி என்று கூட நீங்கள் சொல்லாதீர்கள், நீங்க உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்க அவங்களை நீங்கள் பராமரியுங்கள் என்று இஸ்லாம் சொன்ன அடிப்படையில் நாம் ஒவ்வொருவரும் என்ன செய்யணும், இதை உணர்ந்து நாம் நம்மளுடைய பெற்றோர்களை பராமரிக்கக்கூடியவர்களாக, பணிவிடை செய்யக்கூடியவர்களாக, அவர்களை பாதுகாக்கக்கூடியவர்களாக நாம் ஆகிவிட்டால் தன்னால் என்ன செய்யும், இன்னைக்கு எல்லாருக்கும் நமக்கு ஒரு கவலை வருது இல்லை? இந்த வயசானவங்க ரோட்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு மனசுக்கே சங்கடமாக இருக்கும். பெற்றோர்கள் வயதான முதியோர்கள் என்ன செய்வாங்க, கையேந்தக்கூடிய ஒரு நிலை, சிக்னலில் நின்று அது இருக்கிற அந்த 5 நிமிஷத்தில் எங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுங்க என்று கேட்கக்கூடிய நிலை. தள்ளாத வயதில் வெயிலில் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ இதுவாக இருக்குது. எப்படி அவர்களை கைவிட்ட அந்த பிள்ளைகள், அந்த பெற்றோர்கள் பெற்றெடுத்த அந்த பிள்ளைகள், அவங்களுக்கு எப்படி மனம் வருகிறது? அப்போ இதையெல்லாம் யோசித்து நம்ம என்ன செய்யணும், நாம் அனைவரும் பெற்றோர்களை பாதுகாக்க வேண்டும், அவர்களை பராமரிக்க வேண்டும் என்ற உளப்பூர்வமான ஒரு முடிவை நாம் எடுத்து விட்டால், அதை செயல்படுத்தக்கூடியவர்களாக நாம் ஆகிவிட்டால் கண்டிப்பாக என்ன செய்ய முடியும், இந்த நிகழ்வுக்கு சட்டம் ஏற்ற வேண்டிய ஒரு அவசியமெல்லாம் ஏற்படாது. நாங்களே எங்களுடைய பெற்றோர்களை பார்த்துக்கொள்வோம், இனி முதியோர்களுக்கு, வயதில் முதிர்ந்தவர்களுக்கு பிரச்சனை இல்லை என்கின்ற ஒரு நிலையை நாம் அனைவரும் உருவாக்க வேண்டும். எனவே இந்த செய்தியை இதோடு நிறைவு செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.